மடி டைம் ஆகுதுடா, பெரியம்மா போய் சீக்கிரமா வர சொல்லுங்க. அப்பா பெரியம்மாலாம் ரெடியாக தாப்பா இருக்காங்க. இதோ பாருங்க வந்துட்டாங்க. ஐ எம் கமிங். வந்துட்டியாம்மா? எங்க பாக்கி 2 பேர் வந்துகிட்டு இருக்காங்களா? மாமா ஆன் த வே. இந்தம்மா ரேவதி வந்துருச்சு. எல்லாம் போங்கம்மா, மேலே உட்காருங்க. நான் வர்றவங்களை அப்படியே பிக்கப் பண்ணி வர சொல்லிக்கிறேன். வாங்க வாங்க, வண்டியில் ஏறுங்க, நல்ல நேரத்தில் ஏறுங்க. அண்ணே என்ன ஊர் போகிறோன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. மா சொல்கிறேம்மா, வண்டியில் ஏறு. எல்லோரும் நல்லா உட்காந்துக்கிட்டீங்களா? வண்டி எடுக்கலாமா? ரெடி ரெடி ரெடி. குழந்தனாரே நல்ல நேரத்தில் எடுங்க. ஜாலி மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறோம். எந்த ஊரும் தெரியாமலே போகிறோம். ஹே, ஒரு பேரை எங்க அப்பா சொல்லவே இல்லைனா ஆனாலும் போகிறோம். நாங்கள் ஊரை தான் சுற்றி பார்க்க போகிறோம். யாரும் கொசு மட்டும் விட்டுடாதீங்க, நாரிடும். டிரைவர் என்ன? வண்டி எடுங்க. ஏண்டி நெட்டவள்ளி, கொழுக்கட்டை தின்னுட்டு வயிறு உப்பிக்கிட்டு கிடந்தியாமே, என்ன ஆச்சு? என்ன சோடா கடை வாங்கி குடிச்சியா என்ன? ஐயா, யாரு சொன்னது வயிறு உப்பி கிடந்தேன்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. எங்கள் வீட்டில் எலி செத்து கிடந்த நாத்தம் தான். எனக்கு வயிறு குளர்லாம் அதெல்லாம் ஒன்றும் வர கிடையாதே. நெட்டவள்ளி, கொலை செஞ்சதை கூட ஒத்துக்குவாங்களாம், ஆனால் குசு விட்டதை மட்டும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லும். தட் இஸ் த பாயிண்ட். அண்ணே ஜாலியா பேசிக்கிட்டு வாங்க அண்ணே. உங்க எல்லாருக்கும் வண்டி விட்டு இறங்கின உடனே ஒரு சர்ப்ரைஸ். அண்ணி, உங்களுக்கு தான் முக்கியமா அந்த சர்ப்ரைஸ். என்ன குழந்தனாரே, எனக்கு பரிசெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் இருக்கிற பரிசு போதும், வேற எதுவும் வேண்டாம் குழந்தனாரே. ஏண்டி ராசாமணி, சாப்பாடு டப்பாலாம் கச்சிதமாக எடுத்து வச்சுக்கிட்டல, குறைஞ்சி போயிட போகுது. அப்புறம் செஞ்சு வீட்டில் கடந்து வீணாக போயிடும்டி. கரெக்டாலாம் எடுத்து வச்சுக்கிட்டல. அண்ணி, நீங்க தான் பொறுப்பா இருப்பீங்க. நீங்க நல்லா செக் பண்ணிக்கிட்டீங்களா? அதெல்லாம் நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டேன் குழந்தனாரே. இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுக்குவோமேனு தான் கேட்குறேன். ஒன்றும் பயப்படாதீங்க. புள்ள குட்டிக்கு நல்ல சாப்பாடு நேரமாக செஞ்சு வைக்கிட்டோம். இட்லி, காரப்பொடி, அதுக்கப்புறம் வந்து புளி சாதம், லெமன் சாதம், ஊறுகாய், அப்புறம் வத்தல் வடகம் எல்லாம் பொரிச்சு பக்கா வச்சுருக்குறோம். அடி சண்டால பாதிகளை இம்புட்டு செஞ்சு கொண்டாந்தாளுகளே. அந்த கருவாட்டு குழம்பு கொஞ்சம் வச்சு எடுத்துட்டு வந்தா என்ன குறைஞ்சா போயிடுவாளுக. நெட்டவள்ளி என்னமோ கருவாடுன்னு கேட்டது. ராஜா ஒன்றும் இல்லை ரேவா. கரு கரு கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி அப்படின்னு பாடு பாடினேன். அதுவும் காதில் அப்படி கேட்டிருக்கும். கரு கரு கருவாடுன்னு கேட்டுருச்சு போல இருக்கு. இக்கே இக்கே நிக்கே நிக்கே இக்கே நிக்கே பிக்னிக்கே 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 பீ பீ பீ. அடச்சா நெட்டவள்ளியே, எனக்கு தான் திக்கு வை. உனக்கு என்ன? நல்ல விஷயமா சந்தோஷமா போகும்போது இப்போதான் பீ மூத்தரன்னுக்கிட்டு வாயை முடிக்கிட்டு வாடி. வந்துட்டோம், நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். ஆஹா நைனா, என்னமோ 40 சென்ட் இடம் உங்கள் பேரில் வாங்கி போட்ட மாதிரியே நம்ம இடத்துக்கு வந்துட்டோன்னு சொல்கிறீங்க. சூ சூ வந்தாச்சு. நாம் இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு பீக்கச்சு. ஐயோ கியூட்டா இருக்கு. பீக்கா பீக்கா பீக்காச்சு பீக்காச்சு வந்தாச்சு வந்தாச்சு. அட கருமத்தை, என்னையவே அந்த திக்கு வைத்தியசா என்னமோ பீப்பினதுக்கு இந்த பேச்சு பேசுனா என்னம்மா உஷா கண்ணு, பீக்காச்சி பீக்காச்சின்னு பீய போய் காய்ச்ச சொல்ற. சே நெட்டவள்ளி ஆண்டி சும்மா விளையாட்டுக்கு. ஐயோ அப்பா செம்மையா இருக்குப்பா. இன்னும் நிறைய இருக்குடா, போங்க போய் சந்தோஷமா எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க, எங்கள் அப்பாவோட டைலாக். நம்பி வந்தோம்னா நம்ம வெம்பி தானே போகணும் இந்த ஆளுகிட்ட. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, ஓடி போய் என்ஜாய் பண்ணுங்கடா செல்லக்குட்டிங்களா. ஏன் நின்று டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க? பெரியம்மா அவங்களாம் லக்கேஜெல்லாம் இறக்கி வச்சுட்டு லேட்டாக தான் வருவாங்க. நீங்கள் அது வரைக்கும் போய் விளையாண்டுக்கிட்டு இருங்க, போங்க. எஸ் டாடி, ஓகே டாடி, தேங்க்யூ டாடி. உங்கள் பாரடி, டாக்டர்கிட்ட போய் நல்லா கேட்டுக்கிட்டு வந்திருக்கேன்.
புள்ள இந்த மாதிரி காத்தோட்டமான இடத்துல நல்லா ரிலாக்ஸாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால தான் அந்த பிக்னிக்கே நான் பிளான் பண்ணினேன். பிள்ளைக்காக மட்டும்தான். புள்ள சந்தோஷமாக இருக்கணும், அதை நீ தான் பார்த்துக்கணும் சொல்லிட்டேன். உஷா மட்டும் எது கேட்டாலும் வாங்கி கொடு, இல்லைன்னு சொல்லாத. ஆமாம், அப்பாட்ட காசு இல்லை, அவர் கஷ்டப்படுவார், அவரை கேட்காத, இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்கக்கூடாது. புள்ள எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும். இல்லாட்டி என்னகிட்ட வந்து சொல்லு, நான் வாங்கி கொடுக்குறேன். புள்ள மனசு சந்தோஷமாக இருந்தால் அது போதும் நம்மளுக்கு. அப்போ தான் இன்னும் 10 நாள் கழித்து டெஸ்ட் எடுக்கும்போது பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லுவார். முக்கியமாக கோவப்படவே கூடாது, வருத்தப்படவும் கூடாது. சரியா? சரி, பார்த்துக்கிறேன்யா, பார்த்துக்கிறேன். இங்கே பாரியா, இப்போ வந்து பேச செஞ்சியே, இந்த பாரு, புள்ள முன்னாடி நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்க வச்சு செய்யா. மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே இருக்காது. நம்ம பிரச்சனையை வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சு. அப்பா, தண்ணி வேணும். அச்சோ, என் செல்ல பொண்டாட்டியே, ராசா மணியே, இந்த ராசாவை கட்டிக்கிட்ட மணியே, ஐயோ அழகா இருக்கடி. உன்னை கொஞ்சம் எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. மாமா, என் முருகு மாமா, உன் மீச முறுக்குதான் மாமா. என்ன அழகா இருக்கிற. எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே அந்த பானை வயிறு தான். ஆமாண்டி, எனக்கும் உன்கிட்ட பிடிச்சதே அந்த யானை வயிறு தான். அப்பா, அம்மா, ஜாலியா இருக்கீங்க போல. சரி. ஒன்றும் இல்லைடா தங்கம், என்னடா வேணும்? ஓ, தண்ணி கேட்டியா? அங்கே போய் பெரியமாட்ட போய் கேளு, வேனுள்ள போய் கேளு, தருவாங்க. ஓகே டாடி. புள்ள பத்திரம், நான் பத்திரமா பார்த்துக்குவேன். நீனும் ஒரு கண்ணு புள்ளைய பத்திரமா பார்த்துக்கணும். புரிஞ்சிச்சா? சரி. அடே பாவிகளா, நீங்கள் எல்லாம் இங்கே நின்று ஜாலியாக கதை பேசிக்கிட்டு என்னைய பை தூக்க விட்டுட்டீங்க. வெயிட்டு தூக்க வயிற்ற கலக்குதில்ல, புருன்னு குசு வேற வருது. எல்லாரும் மானத்தை வாங்குதுங்க வேற குசு விட்டாக்க. நான் என்ன தான் பண்ணுறது? என்னாடி நெட்டவள்ளி, ஏங்க ஓரமா நிற்கிறேங்க? வா. ஒன்றும் இல்லைக்கா. ரோசா கண்ணியக்கா, சாப்பாடு நான்வெஜ்லாம் ஒன்றும் எடுத்துகிட்டு வரலையா? அக்கா, சொல்லணும்னு நினச்சேன். கமகமன்னு வாசம் தூக்குது. அது புளியோதரை செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன்க்கா. எங்கள் அக்காவோட கை பக்குவண்டி. என்ன பண்ணுறது? கொஞ்சோண்டு கருவாட்டு குழம்பு வச்சு எடுத்து வந்துருக்கலாம். ஏய் நெட்டவள்ளி, நீ திருந்தவே இல்லையா? உன் புருஷனே நீ கருவாட்டுக்காக தான் ஊர்லேயே வெளிநாட்டிலேருந்து வராத அளவுக்கு நிறுத்தி வச்சிருக்கேன்னு ஊர் பூரா பேசிக்கிறாங்க. அப்போ அது உண்மைதானா? ஏண்டி, டூரு போகிறவங்க யாராச்சும் கருவாட்டு குழம்பு எடுத்துகிட்டு போவாங்களாடி? வர்ற வழியிலேயே பேய் பின்னாடியே வருமடி. பின்னாடியே வந்தாலும் பேய்க்கு முன்னாடி நான் கருவாட்டு குழம்பு சாப்பிட்ருவேன். உன்னால் சமைக்க முடியலன்னு இந்த மாதிரி பேய் பிசாசு கதையெல்லாம் என்னகிட்ட சொல்லாத. நான் அதுங்களை விட பெரிய பேய். அது வேணா உண்மைதாண்டி. எடியர் நெட்டவள்ளி, உண்மைதான். இங்கே பாருக்கா ரோசா கண்ணியக்கா, வந்திருக்கிற இடத்துல வாயை வச்சுக்கிட்டு வம்பு வேண்டாமேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம், அப்படியே நீங்களாம் கருவாட்டு குழம்பே திங்க மாட்டீங்க பாருங்க. அப்படியே சைவ பரம்பரையில் பிறந்தவங்க. போக்கா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? ஏய் நெட்டவள்ளி, வாய மூடுறி. வந்த இடத்துல போ, போய் ஜாலியாக இருக்க பிள்ளைங்களோட போய் விளையாடுப்போ. கருவாட்டு குழம்பு தானே, உனக்கு ஏதாவது நான் ஏற்பாடு பண்ணி தர்றேன் போ. தலையை வலிக்குதுக்கா, கொஞ்சம் டீ குடித்தா நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன அம்மாடி ரேவதி, குடிச்சுடுவோம் வாங்க, எல்லாருமே டீயை குடிச்சிட்டு வருவோம். நண்பர்களே, வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்தேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆமாம், இந்த ரோசாக்கனி, திக்குவாய் தினசா, நெட்டவள்ளி, ரேவதி, அதுக்கப்புறம் என் பிள்ளைக்குட்டி தீரிசா, நிசா, உஷா, இம்புட்டு பேர் கலகலப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறோம்ல. நல்லா இருந்தேன்னா சொல்லுங்களேன் கமெண்டில். டெய்லி காலைல 9 மணிக்கு போடுறோம்ல, கொஞ்சம் சொல்லுங்கள். நன்றி. இங்கே பார், எம்புட்டு பொய்ய புழுவுது பார். கலகலப்பாக வீடியோ போடுதான். இது வீடியோவை இதாலேயே பார்க்க முடியல. உண்மை சொல்லாத, வாய் மூடு.